ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆல்கஹாலில் அடுத்த செகண்ட் டெஸ்ட் வந்து விக்டர் மேயர் டெஸ்ட். ஸோ போன செஷனில் நாம் என்ன பார்த்தோம்? லூகாஸ் டெஸ்ட் பார்த்தீங்க. அதில் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கீங்களோ அதே எக்ஸாம்பிள் தான் நீங்கள் இங்கே எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இது வந்து CH3CH2OH பிரைமரி ஆல்கஹால். எத்தனால் பிரைமரி ஆல்கஹால்? CH2OH வருது. அடுத்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், இங்கே பாருங்கள் செகண்டரி ஆல்கஹால். அடுத்து டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ லூகாஸ் டெஸ்ட்டில் என்ன எக்ஸாம்பிள் எடுத்தீங்களோ அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம், பிரைமரிக்கு, செகண்டரிக்கு, டெர்ஷியரிக்கு. சரி, ஒரு லூகாஸ் டெஸ்ட் வந்து எப்படி ஒரு ஆல்கஹாலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி விக்டர் மேயர் டெஸ்ட்டும் நமக்கு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஆல்கஹால் சாம்பிள் எடுத்துக்கிறீங்க. ஒரு ஆல்கஹால் சாம்பிள் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு ஆல்கஹால் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆல்கஹால் நீங்கள் பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரைட். இந்த ஆல்கஹால் ஒரு 2 ml நம்ம டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிட்டு அதில் சில ரீஏஜென்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் இந்த ஆல்கஹாலோட நீங்கள் ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா HI ஹைட்ரோ அயோடிக் ஆசிட், ஆர் P வித் I2 பாஸ்பரஸ் வித் அயோடின். இதை வந்து நீங்கள் PI3 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். புரியுதுங்களா? சம்டைம்ஸ் வந்து HI ஆர் P ஆர் I2 ஆர் PI3 இந்த மாதிரி கொடுத்தா எல்லாமே ஒரே மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்கும். செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? AgNO2 அப்படின்னா சில்வர் நைட்ரைட். AgNO3 அப்படின்னு சொன்னால் சில்வர் நைட்ரேட். AgNO3 என்ன? சில்வர் நைட்ரைட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து HNO2 அப்படின்னு சொன்னால் நைட்ரஸ் ஆசிட். HNO2 வந்து நைட்ரஸ் ஆசிட். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து AgNO3 என்ன? சில்வர் நைட்ரேட். இது வந்து சில்வர் நைட்ரேட். அதே AgNO2 அப்படின்னு போட்டாங்கன்னா அதை வந்து நீங்கள் சில்வர் நைட்ரைட் அப்படின்னு சொல்லணும். சில்வர் நைட்ரைட். HNO3 அப்படின்னு சொன்னால் அது வந்து நைட்ரிக் ஆசிட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இங்கே வந்து HNO2 கொடுத்துருக்காங்க. HNO2 அப்படின்னு சொன்னீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட். ஆக்சுவலாக இந்த நைட்ரஸ் ஆசிட் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஆசிட். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆசிட் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஆசிட். எப்போ உங்களுக்கு அந்த ஆசிட் தேவைப்படுதோ அது நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ அந்த டைமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இன்டர்மீடியன்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பதிலாக NaNO2 + HCl நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? எங்கெல்லாம் நமக்கு நைட்ரஸ் ஆசிட் வேணுமோ அந்த நைட்ரஸ் ஆசிட் பதிலாக சம்டைம்ஸ் இந்த காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க, NaNO2 + HCl, சோடியம் நைட்ரைட் அண்டு HCl. இதில் பாருங்கள், இந்த Hம் இந்த NO2ம் ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? HNO2 ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் எங்கேயாவது இந்த நைட்ரஸ் ஆசிட் பதிலாக NaNO2 HCl கொடுத்தாங்கன்னா திஸ் காம்பினேஷன் வில் ப்ரொடியூஸ் HNO2. புரியுதுங்களா? ஸோ அந்த ரியாக்ஷன் டியூரிங் த ரியாக்ஷன்ஸ் வந்து த நைட்ரஸ் ஆசிட் வில் பி ப்ரொடியூஸ்டு பை திஸ் மிக்சர். ஓகே, ரைட். ஏன்னா இது வந்து நம்ம தனியாக என்ன பண்ண முடியாது, இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இது ஒரு அன்ஸ்டேபிள் ஆசிட். எப்போ வேணுமோ அதை நம்ம இந்த காம்பினேஷனை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். இப்போது இந்த நைட்ரஸ் ஆசிட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு அல்கலி, அதாவது ஒரு பேஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு அந்த ஆல்கஹாலில் HI, அப்புறம் AgNO2, அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆசிட் அண்ட் தென் a few drops of alkali, ஒரு பேஸை நீங்கள் அதில் ஆட் பண்ண உடனே என்ன கலர் சேஞ்சஸ் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த ரியேஜன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம், புரியுதுங்களா? ஸோ இந்த ரியேஜன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து பிரைமரி ஆல்கஹால். புரிஞ்சு போச்சுங்களா? ஓகே. சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த ரியாக்ஷனில் உங்களுக்கு ப்ளூ கலர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து செகண்டரி ஆல்கஹால். அதுவே உங்களுக்கு வந்து எந்த கலரும் ஃபார்ம் ஆகலை, எல்லா ரியேஜன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கலர்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து டெர்ஷியரி ஆல்கஹால். ஸோ இங்கே நோ கலர் இஸ் ப்ரொடியூஸ்ட். அப்போது இன் விக்டர் மேயர் டெஸ்ட் the primary alcohol gives red color,
பிரைமரி ஆல்கஹால். இப்போ இந்த ஆல்கஹாலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது எத்தனால், ஃபர்ஸ்ட் வந்து எத்தனால், இந்த எத்தனாலை எடுத்து இந்த ரிஏஜென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த செகண்டரி ஆல்கஹால் பாருங்கள், இதை எடுத்து இந்த ரிஏஜென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஆல்கஹால் எடுத்திங்கன்னா எந்த கலரையும் கொடுக்காது. அப்போ புரியுதுங்களா? ஸோ அப்போ வாட் இஸ் த கலர் ப்ரொடியூஸ்டு பை தி டேர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ கலர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே லூகாஸ் டெஸ்ட்டில் என்ன பார்த்தீங்க, டேர்ஷரி ஆல்கஹால் தான் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க. ஆனால் இங்கே டேர்ஷரி ஆல்கஹால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு கலரையும் இங்கே கொடுக்கறது கிடையாது. ஓகே ரைட். இப்போது இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபார்முலா கொடுத்துட்டு இதில் எது வந்து ப்ளூ கலரை கொடுக்கும், எது வந்து ரெட் கலரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நான் ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், CH3 CH2 CH2OH. இது வந்து ஆப்ஷன் ஏ. இப்போ நெக்ஸ்ட் பி பாருங்க, CH3 CH2 CH CH3OH. இது வந்து ஆப்ஷன் பி. இப்போ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, CH3 CH2 C CH3 CH3OH, ஆப்ஷன் சி. ஓகே ரைட். இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ இதில் வந்து எந்த ஆல்கஹால் வந்து விக்டர் மேயர் டெஸ்ட்டில் ப்ளூ கலரை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரணும், செகண்டரி ஆல்கஹால் வரணும். இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பாருங்கள், இதோ இங்கே தான் இருக்குது ஆல்கஹால். இந்த ஆல்கஹாலை சர்க்கிள் பண்ணுங்கள், எப்படி வருது ஃபார்முலா, CH2OH வருது இல்லையா, அப்போ இது பிரைமரி. இந்த ஆல்கஹால் சர்க்கிள் பண்ணுங்கள், CHOH, ஒரு H தானே இருக்குது, அப்போ இது வந்து செகண்டரி. இந்த ஆல்கஹால் சர்க்கிள் பண்ணுங்கள், எப்படி வருது, COH, இங்கே ஹைட்ரஜனே கிடையாது, இது வந்து டேர்ஷரி ஆல்கஹால். அப்போ நீங்கள் முதல்ல இந்த ஆல்கஹால் பிரைமரியா செகண்டரியான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து பிரைமரி ஆல்கஹால், அப்போ இது வந்து ரெட் கலராக கொடுக்கும். இது வந்து செகண்டரி ஆல்கஹால், இது வந்து ப்ளூ கலராக கொடுக்கும். இது வந்து டேர்ஷரி ஆல்கஹால், இது வந்து டஸ் நாட் ரியாக்ட், ஸோ கலர்லெஸ். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு, ஸோ எது வந்து ப்ளூ கலரை கொடுக்கும், எது ரெட் கலர் கொடுக்கும்னு கேட்டால் உங்களுக்கு அதில் எது பிரைமரி, எது செகண்டரி, எது டேர்ஷரி அப்படின்னு தெரியணும். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் வில் ப்ரொடியூஸ் ரெட் கலர், the second one will produce blue color, third one வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்லெஸ். ஓகே ரைட். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிரைமரி ஆல்கஹால் வந்து ப்ளூவா இல்லை ரெட்டா குழப்பமாயிடும். ஸோ பிரைமரி ஆல்கஹால் வந்து ரெட் கலர் கொடுக்குமா ப்ளூ கலர் கொடுக்குமா, சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த டேர்மை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிசி, ஆர்பிசின்றது உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் தானேயா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஆர்ன்றது ரெட்டு, பின்றது ப்ளூ, சி என்றது கலர்லெஸ். ஸோ இந்த வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, ஆர்பிசி ஞாபகம் வச்சுட்டோன்னா, ஃபஸ்ட்டு ஆர் தான் வந்து உங்களுக்கு பிரைமரி, முதல்ல வர்றது பிரைமரி, அடுத்து பி வந்து செகண்டரி, லாஸ்ட் சி வந்து டேர்ஷரி. இப்போ ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ வந்து ஆர்பிசி ரெட் வந்து பிரைமரி, ப்ளூ வந்து செகண்டரி, கலர்லெஸ் வந்து டேர்ஷரி. ஸோ அப்போ விக்டர் மேயர் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த வித குழப்பம் இல்லாமல் என்ன பண்ணணும், ஸோ இந்த கலர்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், எது பிரைமரி செகண்டரி டேர்ஷரி ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது வந்து பிரைமரி ஆல்கஹால். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கங்க. முதல்ல வந்து யூ டேக் பிரைமரி ஆல்கஹால். இது விக்டர் மேயர் டெஸ்ட்டுக்கான ரியாக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிரைமரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் வந்து எத்தனால், CH3 CH2OH, காம்பவுண்ட் நேம் எத்தனால், ஆர் ஈத்தைல் ஆல்கஹால், காமன் நேம் வந்து ஈத்தைல் ஆல்கஹால். ஃபஸ்ட்டு இந்த எத்தனாலோட இதில் ஏதாவது ரீஏஜென்ட் நம்ம போட்டுக்கிறோம். ஹேரோ மார்க் மேலே HI பாஸ்பரஸ் வித் I2 இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிறீங்க. இப்போ ஐ வில் டேக் HI. இப்போ எப்படி ரியாக்ஷன் நடக்கும் பாருங்கள், இந்த OHும் இந்த Hும் சேர்ந்து என்ன ஆகிடும், வாட்டர் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், H2O போயிடும். இப்போ அந்த பிளேஸ்க்கு இந்த இடத்துல அயோடின் கனெக்ட் ஆகிடும். அப்போது CH3 CH2I, CH3 CH2I. ஸோ திஸ் காம்பவுண்ட் நேம் இஸ் ஈத்தைல் அயோடைட். அப்படி இல்லைன்னா அயோடோ ஈத்தேன், IUPAC நேம் வந்து என்ன வரும், அயோடோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல அந்த ஆல்கஹால் இருக்கிற OH போயிட்டு அதுக்கு பதிலாக என்ன வந்துருச்சு, அயோடின் வந்துருச்சு, ஃபங்க்ஷனல் குரூப் மாறி போச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ரிஏஜென்ட் பாருங்க, இதில் என்ன ஆட் பண்ணுறோம், AgNO2 ஆட் பண்ணுறீங்க, AgNO2 சில்வர் நைட்ரைட்டை ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுன்னு கேட்டால், இந்த அயோடினும் இந்த சில்வரை ரியாக்ட் ஆகிட்டு AgI வந்து பிரிசிபிடேட் ஆகிடும், AgI பிரிசிபிடேட் ஆகிடும்.
இப்போ அந்த பிளேஸ்க்கு என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா உனக்கு NO2 வந்துடும். அப்போ CH3 CH2 NO2. இந்த காம்பவுண்ட் நேம் வந்து நம்ம நைட்ரோ ஈத்தேன், 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன். இப்போ இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் வந்து NO2 வந்துருச்சு. அப்போ இந்த காம்பவுண்டை நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ எங்கே ஆல்கஹால் இருக்கோ அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அயோடின் வரும். நெக்ஸ்ட்டு எங்கே அயோடின் இருக்கோ அதுக்கு பதிலாக NO2 வரும். இப்போ தேர்ட் என்ன ஆட் பண்ணுறீங்க? தேர்ட் வந்து நம்ம நைட்ரஸ் ஆசிட் போடுறோம். ஸோ நைட்ரஸ் ஆசிட் நீங்கள் எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா அந்த HNO2-வை இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கலாம். இந்த HNO2-வை நீங்கள் பிரித்து என்ன பண்ணுறீங்க? HON1 பிரித்து போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ NO2 தான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஏன்னா இது பிரைமரி, இது பிரைமரி. இப்போ இந்த கார்பனில் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனில் எத்தனை H இருக்கோ அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் இப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறீங்க. இந்த ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஓவை நீங்கள் வாட்டராக எடுத்துருங்க. புரியுதுங்களா? இந்த 2 ஹைட்ரஜன் வாட்டராக போயிடும். இப்போ பேலன்ஸ் பாருங்கள், CH3 CNO2. ஸோ இப்போ இந்த கார்பனில் நீங்கள் 2 ஹைட்ரஜன் எடுத்தீங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? ஒரு 2 பாண்ட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும், டபுள் பாண்ட். புரியுதுங்களா? 2 ஹைட்ரஜன் போயிடுச்சுங்க, 2 பாண்ட் வேக்கண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பிளேஸில் இந்த பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த பேலன்ஸ் NOH HON பேலன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிவிடுங்க, NOH. ஸோ திஸ் இஸ் கால்டு நைட்ராலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, நைட்ராலிக் ஆசிட். ஓகே, இந்த காம்பவுண்டோட அடுத்து நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க? ஒரு பேஸ், ஒரு அல்கலி நம்ம ஆட் பண்ணுறோம், KOH ஆட் பண்ணுறீங்க. இப்போ இந்த காம்பவுண்டும் இங்கே கவனிங்க, இது NO- அண்ட் H+ பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த Hம் இந்த OHம் என்ன ஆகிடும்? வாட்டராக ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஏன்னா இட் கேன் பி ஸ்பிளிட்டட் டு K+ அண்ட் OH-. இந்த K இங்கே வந்துடும். அப்போ CH3 CNO2 இந்த இடத்துல டபுள் பாண்ட் NO-. இந்த H போயிட்டுல அந்த பிளேஸ்க்கு இந்த K-வை கொண்டு வாங்க, இந்த இடத்துல நீங்கள் K+. ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து பொட்டாசியம் சால்ட் ஆஃப் நைட்ராலிக் ஆசிட். பொட்டாசியம் சால்ட் ஆஃப் நைட்ராலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்பவுண்டு தான் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். ஓகே, இதான் வந்து விக்டர் மேயர் டெஸ்ட் ஃபார் பிரைமரி ஆல்கஹால். ஃபஸ்ட்டு அந்த ஆல்கஹால் OH போயிட்டு அயோடின் வரும், அடுத்து அயோடின் போயிட்டு NO2 வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் நைட்ரஸ் ஆசிட் போடும்பொழுது அந்த 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிங்கன்னா இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு அல்கலி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போவுமே வந்து எக்ஸ்பிளைன் விக்டர் மேயர் டெஸ்ட் ஃபார் பிரைமரி ஆல்கஹால் ஒரு 3 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து செகண்டரி டெர்ஷரி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது விக்டர் மேயர் டெஸ்ட்டில் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்டரி ஆல்கஹாலுடைய ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். இதான் செகண்டரி ஆல்கஹால். ரெண்டாவது எடுத்திருக்கீங்க இல்லையா, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இது எடுத்துக்கங்க, CH3 CH CH3OH ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இது IUPAC நேம் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபன் 2 அப்படின்னு சொல்லணும். ப்ரொபன் 2 1 2 3 கார்பன் இருக்கு. ப்ரொபேன் பேரண்ட் வந்து ப்ரொபேன். ப்ரொபேனில் அந்த ஈயை எடுத்துடுறோம் இல்லைங்களா, ஈயை எடுத்துட்டு என்ன போட்டிருக்கீங்க? OL சஃபிக்ஸ் OL போட்டிருக்கோம். ஏன்னா ஆல்கஹால் இருக்கிறதால OL போட்டிருக்கீங்க. இந்த ஆல்கஹால் வந்து செகண்ட் கார்பனில் இருக்கு இல்லையா, அதனால் 2 போட்டிருக்கோம், ப்ரொபன் 2 அப்படி இல்லைன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ரியேஜென்ட் ஆட் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு என்ன ரியேஜென்ட் ஆட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு HI போட்டோம், செகண்ட் வந்து AgNO2 போட்டிங்க, தேர்டு வந்து HNO2 போட்டிங்க, ஃபோர்த் வந்து KOH. ஸோ இந்த ஆர்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த ஆர்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இதை வச்சு நீங்கள் எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து HI. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த OH இருக்கு இல்லைங்களா, இந்த OH-ஐயும் இந்த H ஃபஸ்ட்டு வாட்டராக ரிமூவ் பண்ணிவிடுங்க, H2 எடுத்துறீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அந்த அயோடினை கொண்டு வாங்க, CH3 CH3I. ஸோ திஸ் இஸ் 2-iodopropane. செகண்ட் கார்பனில் அயோடின் இருக்குது, அதனால் 2-iodo, பேரண்ட் வந்து ப்ரொபேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AgNO2. அடுத்து வந்து AgNO2 ஆட் பண்ணுறோம்.
இப்போ பாருங்க இந்த ஐயும் என்ன ஆகும், ஸோ இந்த ஏஜியும் உங்களுக்கு ஏஜிஐ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CH3 CH CH3 இந்த இடத்துல NO2 வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ எங்கே OH இருந்ததோ அந்த பிளேஸ்க்கு அயோடின் ஃபங்க்ஷனல் குரூப் வரும், அடுத்த அயோடின் இருந்த பிளேஸ்க்கு வந்து NO2 வந்துடும். எப்படி முன்னாடி ரியாக்ஷன் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் ரியாக்ஷன் எங்கே நடக்கும், எங்கே OH இருக்கோ அந்த பிளேஸில் மட்டும் ரியாக்ஷன் நடக்கும். இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து 2-நைட்ரோப்ரொபேன். செகண்ட் கார்பனில் NO2 குரூப் இருக்குது, அதனால 2-நைட்ரோன்னு சொல்கிறீங்க. பேரண்ட் வந்து ப்ரொபேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HNO2. HNO2 பிரிச்சுக்கோங்க. HNO2 எப்படி பிரிக்கலாம், HO அண்ட் NOன்னு பிரிச்சுருங்க. இப்போ நாம் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இந்த கார்பனில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கார்பனில் எத்தனை H இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஏன்னா இது செகண்டரி கார்பன், ஏன்னா இது செகண்டரி ஆல்கஹால் இல்லை, இது செகண்டரி ஆல்கஹால் இருந்து தான் இந்த காம்பவுண்ட் வந்துருக்கு. அப்போ இந்த கார்பனில் ஒரே ஒரு H மட்டும்தான் இருக்குது. முன்னாடி வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தது, அது பிரைமரி கார்பன், இது செகண்டரி கார்பன். அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜனையும் இந்த OH நாம் என்ன பண்ணலாம், வாட்டராக எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இந்த பிளேஸ்க்கு வந்து NO வந்துடும். எங்கே H எடுத்தீங்களோ அந்த பிளேஸ்க்கு NO வந்துடும். அப்போ நீங்கள் CH3 CH3 கீழே NO2 இருக்கா, இப்போ மேலே வந்து இந்த H போயிட்டுல அந்த பிளேஸில் என்ன அட்டாச் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா NO அட்டாச் பண்ணுறோம். ஓகே, NO2 அண்ணா நைட்ரோ, NO அப்படின்னா நைட்ரஸோ. புரியுதுங்களா? அப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்கள் 1 2 3 கார்பன் இருக்கு. 3 கார்பன் தான் பேரண்ட் ப்ரொபேன். செகண்ட் கார்பனில் நைட்ரோ இருக்கா, அப்போ 2 நைட்ரோ. அதே செகண்ட் கார்பனில் நைட்ரஸோ இருக்கா, 2 நைட்ரஸோ. நேமை கவனிங்க, 2 நைட்ரோ 2 நைட்ரஸோ. பேரண்ட் மீது எத்தனை கார்பன் இருக்கு, 3 கார்பன்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம ப்ரொபேன் அப்படின்னு சொல்லணும். 2 நைட்ரோ 2 நைட்ரஸோ ப்ரொபேன். ஓகே, இந்த காம்பவுண்டோட அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், ஒரு பேஸ், அதாவது ஒரு அல்கலியை நம்ம ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணோடனே நமக்கு வந்து இம்மீடியட்டாக நமக்கு என்ன கலர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அந்த காம்பவுண்ட் ப்ராடக்டுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு கொடுக்கல, டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கல. ஸோ ஆனால் கலர் வந்து ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஆல்கஹால் வந்து நம்ம என்ன ஆல்கஹால் சொல்கிறோம், செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது ஒரு விக்டர் மேயர் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து எந்த ஆல்கஹாலாக இருந்தாலும் இந்த ரீஏஜென்ட்ஸ் அதே ரீஏஜென்ட்ஸ் தான் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரணும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரீஏஜென்ட்ஸ் நம்ம 1 by 1 ஆட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு என்ன வருது, ரெட் வந்துச்சுன்னா அது பிரைமரி அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்திருக்கு. அப்போ இது வந்து செகண்டரி ஆல்கஹால். இப்போ நம்ம அடுத்து டெர்ஷியரி ஆல்கஹால் எப்படி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இப்போ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது விக்டர் மேயரில் டெர்ஷியரி ஆல்கஹால் பார்க்க போகிறோம். டெர்ஷியரி ஆல்கஹாலுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? CH3 CH3 C CH3 CH3OH. So this is tertiary butyl alcohol. Tertiary butyl alcohol. இல்லை நீங்கள் IUPAC நேம் கூட எழுதிக்கலாம், 2-methyl 2-propanol அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இந்த காம்பவுண்டோட ஃபர்ஸ்ட் என்ன ரீஏஜென்ட் ஆட் பண்ணுறீங்க, HI. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம HI ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு இப்போ ரியாக்ஷன் தெரியும், இந்த HI எதனோட ரியாக்ட் ஆகும், இந்த OH. நீங்கள் எந்த ஆல்கஹால் எடுத்தாலும் சரி, பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி எந்த ஆல்கஹால் எடுத்தாலும் அதில் காமனாக என்ன குரூப் இருக்குது, அந்த OH குரூப் இருக்கு இல்லையா, அதனோட தான் அந்த HI வந்து ரியாக்ட் ஆகுது. அப்போ இந்த OHம் இந்த Hஐ ரிமூவ் பண்ணுங்க, வாட்டராக எடுத்துருங்க, வாட்டர். ஸோ அந்த பிளேஸ்க்கு என்ன கொண்டு வரீங்க, அயோடின் கொண்டு வரும். ஸோ அப்போ CH3 C CH3 CH3 இந்த இடத்துல நீங்கள் அயோடின் கொண்டு வந்துடுங்க. இது டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால், இது வந்து டெர்ஷியரி பியூட்டைல் அயோடைட். டெர்ஷியரி பியூட்டைல் அயோடைட் எங்கே OH இருக்கோ அந்த பிளேஸ்க்கு I வந்துடுது, முன்னாடி மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AgNO2 நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, AgNO2. இப்போ எப்படி ரியாக்ஷன் நடக்கும்னு தெரியும் உங்களுக்கு. இந்த ஐயும் இந்த ஏஜியும் தான் கம்பைன்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுறோம், AgIயை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த பிளேஸ்க்கு என்ன வந்துடும், NO2 வந்துடும். அப்போ CH3 C CH3 இங்கே CH3 இந்த பிளேஸ்க்கு என்ன கொண்டு வரீங்க, NO2. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இங்கே வந்துடும். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த செயினில் 3 கார்பன் இருக்குல்ல, இந்த செயின் தான் நீங்கள்
பேரண்ட்டாக எடுத்துக்கணும். 1 2 3. ஸோ 3 கார்பன்ஸ் பேரண்ட்டாக இருந்தால் நீங்கள் ப்ரொபேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்டு, இது தேர்டு. அப்படி இல்லைன்னா இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. செகண்ட் கார்பனில் NO2 இருக்குது, அப்போ 2 நைட்ரோன்னு சொல்லணும். NO2 நைட்ரோன்னு சொல்லணும். செகண்ட் கார்பனில் கனெக்டாக இருக்கிறதுனால 2 நைட்ரோ. அதே செகண்ட் கார்பனில் இங்கே மீத்தைல் கனெக்டாக இருக்குது. அப்போ எப்படி நேம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா 2 நைட்ரோ 2 மீத்தைல். திஸ் இஸ் 2 நைட்ரோ 2 மீத்தைல் ப்ரொபேன். இதான் இதனுடைய நேம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அடுத்து இதனோட என்ன ஆட் பண்ணுறீங்க, HNO2 நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ஷரி ஆல்கஹால், இது டேர்ஷரி ஆல்கஹால், இதுதான் அந்த OH குரூப். இப்போ இந்த கார்பனில் இங்கே H இல்லை, இந்த கார்பனில் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனில் H கிடையாது. இப்போ வாங்க, இப்போ இதெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனில் ஹைட்ரஜனே இல்லை பாருங்கள், என்னது டேர்ஷரி கார்பன். முன்னாடி பிரைமரி ஆல்கஹாலில் 2 H இருந்தது, ரியாக்ஷன் நடந்தது. செகண்டரி ஆல்கஹாலில் 1 ஹைட்ரஜன் இருந்தது, ரியாக்ஷன் நடந்தது. இப்போ இந்த டேர்ஷரி ஆல்கஹாலில் இந்த கார்பனில் என்ன கிடையாதுன்னா ஹைட்ரஜன் கிடையாது. இந்த இடத்துல ஹைட்ரஜன் இல்லாதனால என்ன ஆகலை, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கலை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ரியாக்ஷன் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் HNO2 ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் KOH ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த வித கலர் பிரிசிபிடேட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிறது கிடையாது. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப்பு நடக்கும், அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த இந்த விக்டர்-மேயர் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, செகண்டரி ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, டேர்ஷியர் இருந்தாலும் சரி, இந்த ரீஏஜென்ட்ஸை நம்ம 1 by 1 ஆட் பண்ணி பார்க்குறோம். புரியுதா? அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு ரெட் கலர் வந்துச்சுன்னா அது நம்ம பிரைமரி அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து ப்ளூ கலர் வந்துச்சுன்னா நம்ம அதை செகண்டரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ஷரி ஆல்கஹால் உங்களுக்கு எந்த வித கலரும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. இதான் வந்து விக்டர்-மேயர் டெஸ்ட். ஸோ லாஸ்ட் செஷனில் நீங்கள் பார்த்த லூகாஸ் டெஸ்ட்டும் இந்த செஷனில் நீங்கள் பார்த்த விக்டர்-மேயர் டெஸ்ட்டும், இந்த 2 டெஸ்ட்டும் வந்து இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அண்டு டேர்ஷரி ஆல்கஹால். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த ஒரு 2 டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒன்று ஆக்சிடேஷன் டெஸ்ட், இன்னொன்று வந்து கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் டெஸ்ட்.